கிளம்புற நேரத்தில் என்னப்பா இது? பாப்பா டைம் ஆகுதுப்பா. முருங்காவை பெருக்கி விடுற. இது யார் வீட்டு மரம்? ஆமாம், இதில் இது இருக்கும், கேட்டர்பில்லர் இருக்கும். வர்றது இல்லையா? பா போதும்ப்பா, வாப்பா. வேப்பிலை பிள்ளைலாம் எடுத்துனுங்கிற. என்னது கருவேப்பிலையா? நேற்றுலாம் விட்ட. இப்போ இது கருவேப்பிலை தானே? கருவேப்பிலை வாங்கணுன்ற அவசியமே கிடையாது மௌனாக்கு. ஓ, அதெல்லாம் வச்சிருக்கீங்களா? அது ஒத்த சம்பத்தி கெம்பு தான் பேக்கு. அது ரெட் கலர் தான் வேணும் நம்மளுக்கு. ஆனா அதுல காஞ்சி போயிடுமேப்பா. நீ நம்ம போறதுக்குள்ளோட அங்க பாரு, சத்யராஜ் முருங்கா கொடுக்குறாரு, வாங்கிக்கோ. எங்க அண்ணி கொண்டு போய் பீத்த பொண்ணுக்கு கொடுக்குது. எங்க அண்ணிக்கு எங்க அண்ணிக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். ஓகே ஓகே. அந்த ஆளு வேறவே உனக்கு பிச்சு போடு. பா எதுக்கு பால்? என்ன காய்ச்சதோட டை வீடியோ இருக்குல்ல? ஆமா, அதுக்கு தான் பிச்சு போட சொல்றேன். பா வந்துருமா சிபி? சிபி ஓகேவா? கண்டிப்பா. ஓ थैंक यू பை பை. நீங்க எங்க கையிலங்க கைரங்க பை. கைரா சென்னை வாங்க. கைரா ஓகே, சரிங்க. பீச் போலாம், ஸ்விமிங் பூல் போலாம். ஊர் சுத்தத்துக்கெல்லாம் ரெடி தான். தண்ணி இருக்கணும், தண்ணியிலே மதங்கிட்டு இருக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பேப்மா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூரை விட்டு பாய் சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம். இப்போ எங்க போறோம் அப்படின்னா, நாங்க அப்படியே போய் ஃபாரஸ்ட் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபாரஸ்ட் எல்லாம் பார்த்து அப்படியே திம்பம் வழியா நாங்க மைசூர் போலான்னு இருக்கோம். மைசூர் போயிட்டு மாப்பிள்ளைக்கும் பாப்பாவுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு. ஏன்னா அவங்க மைசூர்ல தான் இருக்கிறதா பாப்பா சொல்லுச்சு. சரி ஓகே, அவங்களுக்கு முன்னாடியே போய் எப்படியாச்சும் பிடிச்சி சர்ப்ரைஸ் பண்ணுவோம்னு கிளம்பியிருக்கோம். என்ன நடக்கும்னு தெரியல. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். போய் சர்ப்ரைஸ் பண்ணுவோமா இல்லை நமக்கு முன்னாடி பாய் சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்களா அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம பாப்பாவையும் மாப்பிள்ளையும் மீட் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம பெங்களூரும் போறோம். எஸ், போய் ஆக்சுவல் பிளான் அதுதான். நடுவில் இவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பிட்டோம் நம்ம. வாங்க போலாம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனா இங்க போற லொகேஷன்லாம் வேற லெவல்ல இருக்குமாமா. உங்களுக்கும் காட்டுறோம். ஃபாரஸ்ட்ல மேல ஏற போறோம். திம்பம்ல பார்க்கலாம், பூனை பார்க்கலாம், மான் பார்க்கலாம், எல்லாத்தையும் யானை பார்க்கலாம்னாங்க. ஆக்சுவலா இந்த ஊர்லயே சத்தியமங்கலத்திலேயே பிறந்து வளர்ந்து இவ்வளோ வருஷம் ஆகி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அந்த இந்த திம்பம் இது ஏறுறேன். மலை மேல ஏறி மைசூர் நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். நான் எல்லாருமே வந்து அங்க இருக்கவங்க எல்லாம் போர் அடிக்குதுன்னு அங்க ஒரு டெம்பிள் இருக்குமா, சைனீஸ் டெம்பிள். அப்படியா? அங்க சைனீஸ் டெம்பிள் வரைக்கும் போயிட்டு எல்லாரும் திரும்பி வருவாங்களாம். அதுக்கு கூட நம்ம போனது இல்ல. இங்கப்பா எங்கப்பா எந்த சைனீஸ் பா வந்து டெம்பிள் வச்சிருக்கு? இருக்கு, திம்பத்துல இருக்காமே சைனீஸ் டெம்பிள். அதான் சொல்லிச்சேன் மௌனா, இந்த மாதிரி அந்த டெம்பிள் வரைக்கும் திம்பம் போலாம் அப்படின்ட்டு. நான் தான் வேணா கொடிவேரி போலாம் அப்படின்னு. ஆமா, கொடிவேரியில நீ விளையாடினது, ஓடி பூச்சி ஆனது, கண்ணாமூச்சி ஆனது, பேண்டது எல்லாத்தையும் போய் பாத்துட்டு வந்துட்டேன். மொத்தத்துல எல்லாத்தையும் போய் நேற்று சந்தோஷமா பாத்துட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக தான் இங்க வந்து அந்த 2 நாள்னா 3 நாள் வருஷத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி விசிட் அடிச்சாதான். நான் இப்ப எங்க அம்மா ஜென்ரேஷன் எங்க ஜென்ரேஷன்லாம் ஒன்னா இருக்கு. இப்ப மௌலி ஜென்ரேஷன், மோனா ஜென்ரேஷன் தான் அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி அவங்களுக்கு கூட்டிட்டு வந்தாதான் அவங்களுக்கும் சொந்தம்லாம் ரிலேஷன்லாம் அவங்களும் ஒட்டுவாங்க, அவங்களுக்கும் தெரியும், அந்த மாதிரி இருக்கும். அதனாலதான் வந்து இந்த வருஷத்துக்கு ஒருக்கா இந்த இதை விடக்கூடாது அப்படின்றதுனால நான் வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேரா போயிட்டு மோனாவை மீட் பண்ணுவோம். ஓகேங்களா? போற வழியில என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் அப்படியே ஒன் பை ஒன் ஃபாரஸ்ட் அனிமல்ஸ் காட்டுறோம் நாங்க. கிராசிங் ஜோன் இது. இப்போ நம்ம போறது பத்தியா ஒரு எலிஃபண்ட் எங்க போகுது? இதோ இங்க இருக்கே, பிங்க் கலர் டி-ஷர்ட் போட்டு. ஐயோ ஜோடியா தானே ஓடுது. அதை ஒழுங்கா பாரு, கேமரால ஒழுங்கா காட்டு. நீ என்னப்பா இப்போ 85வா? 85. எலிஃபண்ட்லாம் இங்க நிக்கும்பா. நாங்கெல்லாம் பவானி சாகர் போகும்போது இந்த மாதிரி ஓரத்திலேயே நின்னுன்னு மண்ணவாரி மேல கொட்டின்னு தனியா நின்னு இருக்கும். பகல்லே ஒரு சில டைம்ல நம்மளால பாக்க முடியும். அது என்னது? அது எலிஃபண்ட் நடமாடும் இடம். இதெல்லாம் நடமாட இடம். வனவிலங்கு
எலிஃபண்ட் மட்டும் இல்ல. ஆனா ஈவினிங் வந்தேன்னா இந்த ரோட்ல கண்டிப்பா பாக்கலாம். ஆமா ஈவினிங் ஏர்லி மார்னிங்லாம் வந்தா ஈவினிங் 6 மணிக்கு மேல இந்த வெளியில வந்தேன்னா எல்லாம் கூட பாக்கணும்னா எலிஃபண்ட் ஜோன்னு போட்டிருக்காங்கல்லப்பா, அங்க ஓரம் கட்டிட்டு காரை அது உள்ள நடந்து போனீங்கன்னா பாத்துடலாம் எப்படியா இருந்தாலும். அது இதுக்கு ஒரு சில நேரம் ரோட்லயே நிக்கும் சம்டைம்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்காம போறது இல்ல ஃப்ரெண்ட்ஸ், எப்படியாச்சும் நம்ம பாக்குறோம். நீ பவானி சாகர் வியூ பாத்திருக்கியா? அது எல்லாம் போயிருக்கேன். இந்த ரோட்ல நான் ஆல்ரெடி வந்திருக்கிறேன். வந்தா சரி, இங்க வியூ தெரியும் பாத்திருக்கியா? பாத்திருக்கேன், இங்க இருந்தே தெரியும் அந்த பவானி சாகர் டேம், அதெல்லாம் பாத்திருக்கேன். இந்த ரோட்ல ஆல்ரெடி வந்திருக்கேன் நான். அப்போ சரி பாக்கலாம், எங்காவது எலிஃபண்ட் கண்ணு தெரியுதான்னு பாப்போம். இதுதான்ப்பா பவானி சாகர் டேம்னு. நான் நேற்று வந்துருந்தா இங்கதான் வந்து டேம்ல வந்து பாத்துட்டு இது சாப்பிட்டு போயிருந்துருப்போம். டேம் தத்து போயிருக்கீங்க. அதான் தண்ணியே இல்லப்பா. அங்க தண்ணி இருந்தது, இங்க தண்ணி இல்ல. இத பாத்துட்டு நம்ம மீன் சாப்பிட்டு இப்ப கொடிவேரி போயிருந்திருப்போம். அது மேல அந்த இது காமிச்சு பார்த்தா அது மேல போறதுக்கு தான் பர்மிஷன் இருக்குன்னாருல்ல அவரு. ஓ அது மேல ஏறதுக்கு தான் பர்மிஷன். ஆமா வாங்கிக்கலாம்னாரு. அப்ப இன்னும் ஒரு நாள் இங்க இருந்தா இதெல்லாம் சுத்தி சரி ஓகே, இன்னொரு நாளைக்கு நெக்ஸ்ட் டைம் மோனாவை கூட்டிட்டு வரலாம். மோனாவை இப்படியே கீழே இறங்க சொல்லிட்டு நம்ம இப்படி வந்துடலாம். இப்போ வேலைக்கு ஆகாது, அடுத்த வருஷம் தான் இதுக்கப்புறம். சரி பாப்போம். முன்னாரி அம்மன் கோவில் இங்கதான் வந்து வருவாரு. இங்க இதுதான் ஃபேமஸான கோயில். வீரப்பன் வருவாரு, வீரப்பன் வந்து வழிபடுவாரு அப்படின்னு நிறைய. இவரும் தெரியல, தெரியுது இப்ப கட்டிட்டு இருக்காங்கப்பா நிறைய. ஆமா இங்க நிறுத்த தெரியும், ஃபுல்லா காம்பவுண்ட் தெரியுது. கோவிலோட என்ட்ரி. அந்த வெள்ளை கலர்ல இருக்குல்ல, அங்கதான் வந்திருப்போம் நாங்க. இங்கதான் வந்து கீழே வந்து உட்கார்ந்து இருப்போம் எல்லாம். ஓ நீங்க உட்காருவீங்களா? நாங்களாம் வந்து இங்கதான் கோயில்ல சாமி கும்பிட்டு உட்காருவோம். வீரப்பனும் இங்கதான் வருவாரு. ஏதாவது ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி இங்க வருவாராமா. இதெல்லாம் வந்து கதையில சொல்லியிருக்காங்க, நம்ம யாரும் பார்த்தது இல்ல. அங்க இருக்கா? ஓ இங்க டைகர் ரிசர்வ் பார்க் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். டைகர் வந்து நிக்கும் அப்படின்னுட்டாங்க. அங்க நாங்க மான் பார்த்தோம். ஆனா நிக்கவே கூடாது போலயா? ஆமா இறங்க கூடாது, இதெல்லாம் இறங்க கூடாது. ஆனா நான் இங்கதான் இறங்குவேன், அனிமல்ஸ் இருக்கும்போது தான் இறங்கி சூச்சு போவேன். நான் ஒரு பக்கம், யானை ஒரு பக்கம் போவோம். நீ அப்படியே அதை லைவா கேப்சர் பண்ணு. ஓகே சரி. இதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதி பயங்கரமான வன விலங்குகள் எல்லாம் பார்க்க போறோம். சஃபாரிலாம் கூட்டிட்டு போவாங்கல்ல சூக்குள்ள, அந்த மாதிரி. அன்னைக்கு நம்ம ஓன் கார்ல போறோம். கிட்டத்தட்ட இது ஃபாரஸ்ட், லெஃப்ட் ரைட் உனக்கு ஃபாரஸ்ட் தான், காட்டுக்குள்ள போயிட்டு. ஆனா இது இப்ப என்னன்னா ஈவினிங் 7 o'clock வந்து க்ளோஸ்ட். எழவு வரும் தெரியல இந்த ரோட்ல இருந்து. ஆமா இந்த ரோட் தான் க்ளோஸ்ட். இதுதான் க்ளோஸ் இந்த ரோட். 7 o'clock 6:30 க்கு மேல 6 to 6 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். யாருமே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த ரோடு. ஆனா அந்த மாதிரி டைம்ல வந்தோம்னா கண்டிப்பா ரோட்ல அப்படி சிறுத்தை உட்கார்ந்து இருக்குமாமா. இந்த லோக்கல் பீப்புள், மலைவாழ் மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து போவாங்கல்ல, அப்ப அவங்க எல்லாம் வீடியோ எடுத்து போட்டிருப்பாங்களாமா. நீங்க திம்பம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கனாலே நிறைய இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் அந்த ஃபாரஸ்ட்குள்ள வெளில வர்றதெல்லாம் காட்டுவாங்களாமா. நானுன்னு பார்க்கல, சகல நேத்து தான் சொன்னாரு, சர்ச் பண்ணி பார்க்கல. நம்ம இப்ப டைரக்டாவே லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேதர் பண்ணலாம்னு இது உள்ள பூந்துட்டோம். ஆனா பாரு எத்தனை வண்டி வருது போகுது. என்னதான் நீ கதை சொன்னாலும் நாங்க நம்ம இஷ்டத்துக்கு தான்ப்பா பண்ணுவோம். நம்ம மக்கள் 6 to 6 உள்ள வர முடியாது, அதுக்கப்புறம் தானே உள்ள விடுறாங்க, பகல்ல தானே. அப்படி அவங்க விட்டாங்கன்னா வருவாங்க. நீ வரமாட்டியா? வருவேன். அப்புறம் நேத்து நைட்டே ஏறி இருந்திருக்கலாமே மைசூருக்கு. இங்க ஸ்டே பண்றதுக்கு ரோடு க்ளோஸ்டுங்கறனால தானே இருந்தோம், இல்லன்னா நைட்டே ஏறி இருப்போம்ல. ஏதாவது தென்படுதா? உஷாரா நீ பாத்துனே வா. தென்படும் போது தான் நீ தடவு மொபைல் எடுத்து அப்படியே பெயிண்ட் அடிச்சுட்டு கிடப்ப மொபைல்ல. ஃப்ரெண்ட்ஸ் ரீச் ஆயிட்டோம் நம்ம மைசூர்ல. பாப்பாவும் மாப்பிள்ளையும் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டேன். ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இப்பதான் சாப்பிடலான்னு வந்தோம். மைசூர்ல கூட ஆர்சிபி ஜெர்சி விக்கிறாங்க லோக்கல் கடையில. சரி எங்க ஆர்ஆர் பிரியாணி எங்க இருக்கு? சாப்பிடலான்னு வந்தோம்டா. ரைட் சைடுல பாருங்க, பாரு ஆர்ஆர் பிரியாணி தெரியுது. இப்ப சுத்திட்டு தான் வரணும், சுத்திட்டு தான் வரணும். இதோ இங்க நிக்கிறாங்கப்பா, இங்க நிக்கிறாங்கப்பா, இங்க நிக்கிறாங்கப்பா. எங்க நிக்கிறாங்க? போங்க நிக்கிறாங்க பாருங்க. செல்லம் சார்லி சாப்ளின் மாதிரி இருக்கடா.
வந்தோடனே ரொம்ப பிள்ளையா தெரியுற. அதான் நானே சொன்னேன். குள்ளமா இருக்கிற. பிள்ளையா இருக்குது. சார்லி சாப்ளின் மாதிரி. ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். போன மாசம் 15 நாளுக்கு அங்க இருந்தப்போ விட இப்ப வயிறு பெருசா இருக்குது. நான் பிள்ளையா ஆயிட்டேன். 6 மாசம் ஆகுதுல்ல. நான் பிள்ளையா ஆயிட்டேன். என்ன உன் ஹைட்டுக்கு வந்துரும் போல. அப்ப என்னோட ஹைட்லாம் இல்ல பாப்பா நீனு. நீயே ஆட்டுக்குட்டி மாதிரிதான் இருக்கிற. நீயும் அவனும் சேர்ந்து பெங்களூர்ல சுத்தி மாட்டிக்க போறீங்க பாரு. என்ன லைசன்ஸ் இருக்கு, வண்டி ஓட்ட தெரியும். கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறான் தம்பி. அதுக்குள்ள வண்டி ஓட்ட தெரியும்ன்ற ஊர் வேற ஊர்ல குத்தாங்கன்னா நல்லா வழி தெரியாத அதெல்லாம் இருக்கும்ல, அது ஒரு ஆமா. ஹெல்மெட் போட்டு நீனா இப்ப எப்பயுமே நீதான் வீணு குச்சின்னு கிடப்ப இப்ப போய் கம்முனுக்குற பசியில போய் உட்காந்துக்கிறியா? உளுந்தூர் பேட்டை டு சின்ன சேலம் மாதிரி கார் ஓட்டிட்டு போல. இந்த பீஸ்ல கலர் குத்துறாரு ஹைவேஸ்ல ஓட்டிட்டு வண்டில இருந்துச்சு. கேஜிஎஃப் வரைக்குமே போனேன்ப்பா. இவரு NE7 மாதிரிலாம் இல்ல அந்த ரோடு. NE7 உனக்கு ஃபுல்லா காலியா இருக்கும். இதுல எனக்கு பக்குன்னு இருந்தது. எனக்கு நெஞ்சடப்பே வந்துருச்சு. இதுக்கு மேல போன அவன் ஒழுங்கா தான் ஓட்டுறான். எவனா எடுத்துட்டு வந்து குறுக்குல சொருவிட்டானா என்ன பண்றதுன்ட்டு பயந்து நின்றேன். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி நெஞ்சு மேல ஏறி உட்கார்ந்தே இருந்தா எப்படி இருக்கும் அப்படிதான் இருந்தது. வாய்ப்பே இல்லை, விட்டுருக்க மாட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்தோம் பாப்பாலாம் பார்த்துட்டு ஜாலியாக பாப்பா பார்க்கறதுக்கு போன மாதம் பார்த்ததுக்கும் இந்த மாதம் பார்க்கறதுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்களும் பாருங்க, வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன சொல்றது, புள்ள கொஞ்சம் குண்டான மாதிரி தெரியுது, குள்ளமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் போக ஆளாக்கு மாதிரி இருக்கும் போல் இருக்குது. ஓகே, சந்தோஷமா இருந்தது பிள்ளைய பார்த்துட்டு எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு வந்தது. மைசூர் பக்கமா வந்தது காரணம் வந்து மைசூர் பேலஸ் பார்க்கணும் மௌலி சொன்னான்னு தான். பட் இயற்கை வந்து பேபி மாவை டார்ச்சர் பண்ற காரணத்தினால், எனக்கு வயிறு ஏதோ அதுதான் இயற்கை இல்ல, எனக்கு வயிறு சரியில்லை, ஏதோ பண்ணுது. என்ன தெரியல, என்னன்னு சொல்ல தெரியல. டிஸ்டர்பன்ஸா இருக்குது. சாப்பிட்டாச்சு, அதனால வேண்டாம் கிளம்பலாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு சாட்டர்டே வேற, செம்ம கிரௌட் இருக்குது. அப்படியே உள்ள போனா அநேகமா ஈவினிங் 6 மணிக்கு மேல எல்லாருமே ஸ்கூல் லீவ், வெக்கேஷன் லீவ், சாட்டர்டே சண்டே எல்லாருக்கும் இங்க லீவ். அதனால வெளில சுத்துவாங்க. வெளியில தான் வருவோம். ஈவினிங் 6 o'clock ஆயிடும் வெளில வரதுக்கு. அதுக்கப்புறம் நைட் டிராவல் பண்ணணும். அதனால வேண்டாம் கிளம்பிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இப்ப நேரா ஜரூரா சம்பந்திங்களை பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். பெங்களூர் கிளம்பிட்டோம். முன்னாடி பாப்பா போயின்னு இருக்குது, பின்னால் அப்படியே வால் பிடிச்சா மாதிரி போயிட்டு இருக்கோம். ஸ்லோவா தான் போகணும், வேற வழி இல்லை பாப்பா இருக்கிறதுனால. ஸோ அதனால அப்படியே நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். ஜாலியாக இருந்தது. பிள்ளைய ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது காமெடியாக இருந்தது, சிரிப்பாக வந்தது எனக்கு பார்க்கறதுக்கே. ஓகே, வந்தோன்னா நல்லா ஜாலியாக பேசிட்டு இல்லை ஜாலியாக பேசிட்டு எங்கே வந்தோன்னா சாப்பிட்ற மாதிரிலாம் இல்லை, ஃபுல் டைட்டில் இருந்தது. அதனால் ஜாலியாக எல்லோரும் பேசிகிட்டு இருந்தோம். பேசிட்டு இப்போ சாப்பிட்டுட்டு இருக்குது வேமா. முட்டை ஓ சிக்கனா? சரி கொத்துக்கறி கரெக்ட். புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க சப்பாத்திக்கு. இந்த மலைக்கு வந்து சிக்கனை வந்து நான் வெறுத்துட்டேன். இங்க கிளைமேட் நல்லா இருக்குது இல்ல, அங்கதான் வெயில் பட்டைய கலப்புது. ஆனா என்னன்னா இப்ப நான்வெஜ் கண்டினியூஸா சாப்பிட்டதுனால இந்த நான்வெஜ் பார்த்தா அப்படின்ற மாதிரி இருக்குது. அத பதிவு போட்டே ஆகணும் அவருக்கு. அதுதான் சொன்னாரு, அவுட் கோயிங் பதிவு. என் தங்கச்சி வீட்டுக்காரர் சொன்னாரு, இன்கோயிங் போய் அவுட் கோயிங் போய் அவனுக்கு போகலன்னா பிரச்சனை, அதுக்கு ஓவராலா போக கூடாது அவ்வளவுதான். ஆனா சாப்பிடும் போது மாமியாரும் மருமகனும் சலிக்காம பேசுறீங்க. நித்தனிக்கு நீங்க 2 பேர் தான் சாப்பிட்டுக்கிறீங்க பாரு. இந்த ஜீவன் எதுவுமே கண்டுக்காம சாப்பிட்டுருக்கோம். கேட்டா ஆக்சுவலி அவன் தான் திட்டுவான், அந்த மாதிரிலாம் சாப்பிடும் போதே அப்படின்னுவான். சரி, சாப்பிடாம பட்டா எங்க அண்ணி கோச்சுக்குவாங்க. சரி அதனால சரி அவங்க இதுக்காக ஒரு சப்பாத்தி சாப்பிடலான்னு பார்த்தேன். இன்னொரு சப்பாத்தி சாப்பிடலன்னா மோனா கோச்சுக்குவோம். சரி அதனால ஓகே முடிஞ்ச வரைக்கும் உள்ள தள்ளி பார்ப்போம் அப்படின்ட்டு யோசிச்சுன்னு இருக்கிறேன். முடியல வச்சுட்டு போயினே இருப்பேன் டீசெண்டா.
இல்லன்னா அவனுக்கு முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியா வந்து காலையில டிரைவிங் ஆரம்பிச்சவங்க ஈவினிங் தான் வந்து சேர்ந்துருக்கிறோம். முடியல, இதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் வேலை இருக்கலாம், முடிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா வந்து பெங்களூர் செட்டில் ஆயிட்டேன். நாங்க எங்க சுத்தினாலும் கடைசியில் பெங்களூர்ல தான் வந்து முடிக்கிறோம். எங்களுக்கு யார் இருக்கிறா? மோனா விட்டா, மோனாக்கு எங்களை விட்டா யாரு இருக்கா? அதனால எங்க போனாலும் சுத்தி சுத்தி அவளும் அங்கதான் வருவா, எங்க போனாலும் சுத்தி சுத்தி நாங்களும் இங்கதான். அதுதான் நம்ம அங்க வரோம் அப்படின்னு முதல்ல சொல்லியிருந்தோம் மைசூருக்கு. அதனால 2 பேரும் மாப்பிள்ளையும் பாப்பாவும் கிளம்பி மைசூர் வந்துட்டாங்க. வந்து எங்களுக்காக 1 டே பிஃபோராவே வந்துட்டாங்க. இன்னைக்கு தான் நான் பார்த்தேன், நல்லாதான் இருந்தது. இவங்க கீழே வர சொல்லி இருந்திருக்கலாம், எந்த ரோடு? சத்தியமங்கலம் ரோட்ல கீழே இறங்க சொல்லி இருக்கலாம். நல்லாதான் இருந்தது ரோடு. சொல்லிட்டாரு அப்படின்னா வேணாம் வராது. அது ஹில்ஸ், திம்பம் ஹில்ஸ், அது வேலைக்கு ஆகாது. ரிஸ்க் எடுக்கலாம். வேற என்ன போலான்னு தான் அப்ப நாங்க போன் பண்ணி கேட்ட பர்மிஷன். மாமா சொல்லிட்டாரு அந்த ரிஸ்க் அதெல்லாம் தேவையே இல்லை, நீங்க அங்கேயே இருங்க, நாங்க வரோம் அப்படின்னுட்டேன். எனக்கே கொஞ்சம் கேராச்சு, கிட்ட கிட்ட இருக்குது, பெருசா இல்ல, கிட்ட கிட்டவே இருந்ததுனால ஒரு மாதிரி ஆச்சு. அது போன் பார்த்து அதே வழிதான் மைசூர்ல இருந்து அந்த ஒரு வழியா வந்தீங்கல்ல, ஃபாரஸ்ட் வழி, திம்பம் அதே வழியில போனீங்கன்னா 2 வழி புரியும். ஒண்ணு ஊட்டிக்கு போவோம், ஒண்ணு வந்து ஆமா கரெக்ட் கேரளா. அப்படிதான் கனெக்ஷன். ஓ எதான் நாங்க எங்க போனாலும் சரி, நாங்க ஊட்டி போனோம்னா மூணார், கேரளா போனோம்னா மைசூர் வழியா வந்துதான். ஓகே சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நாங்கள் தூங்கி வச்சுட்டு நாளைக்கு என்ன வீடியோவில் சந்திக்கிறோம், நாளைக்கு பார்ப்போம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டாங்க. ஓகே, பாய்.